ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. உங்க எல்லாருக்கும் மகாபாரதம் கதை லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் திருப்பி ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்றேன், ஓகேவா? ஸோ முன்னொரு காலத்துல திருதராஷ்டிரன், பாண்டு அப்படின்னு சொல்லி 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ திருதராஷ்டிரனுக்கு 100 பசங்க, பாண்டுவுக்கு 5 சில்ட்ரன் தான், சரிங்களா? திருதராஷ்டிரனுக்கு 100 பசங்க, பாண்டுவுக்கு 5 பசங்க, ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பாண்டுவோட ஃபர்ஸ்ட் பையன் தருமர் தான் இருக்கிறதுலே பெரியவர். ஸோ அவர் தான் நெக்ஸ்ட் கிங்கா ஆகணும். ஆனா இந்த திருதராஷ்டிரனோட பையன் இருக்காருல பெரியவர், அவர் பேரு துரியோதனன். அவருக்கு பிடிக்கல, நான் தான் கிங் ஆகணும், எப்படி அவர் கிங் ஆக முடியும், ஒத்துக்கவே மாட்டேன், நானும் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாண்டவர்கள், அதாவது பாண்டுவோட 5 பசங்க இருக்காங்கல்ல, அந்த 5 பேரையுமே பஞ்ச பாண்டவர்கள், 5 பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மேல ஒரே பொறாமை இந்த துரியோதனனுக்கு. ஏன்னா இந்த பாண்டவர்கள் 5 பேருமே எல்லாத்துலயுமே டாப், ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லாத்துலயுமே அவங்க நல்ல எஃபிஷியன்சியா பண்ணுவாங்க, நல்ல வெள்ளு விடுவாங்க, அதே மாதிரி நல்ல கதை சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி ஒன்னொன்றுலயுமே அவங்க தான் பெஸ்ட். ஆனா இந்த துரியோதனாதிகள் கொஞ்சம் பொறாமை, போட்டி, கொஞ்சம் சோம்பேறித்தனம், இப்படி எல்லாம் இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும், மக்கள் எல்லாருக்குமே பஞ்ச பாண்டவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே துரியோதனனுக்கு கொஞ்சம் பொறாமை, அவங்க கிங்கா ஆகவே கூடாது, அவங்க ராஜாவா ஆகக்கூடாது, நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பொறாமைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்படி ஆகிக்கிட்டே இருந்ததா. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, துரியோதனன் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, ஓகே, இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 5 பேரையும் கொலை பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் நான் தான் ராஜாவாக முடியும், அவங்கள இப்பயே நான் கில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளோ பெரிய தப்பு இல்லை, அவனோட கசின்ஸ் தானே அவங்க எல்லாரும் அவங்களோட அண்ணன் தம்பி தானே, அவங்களே போய் கொலை பண்ணலாம்னு நினைக்கலாமா? ஆனா துரியோதனன் அவ்வளோ மோசமான ஆள், அந்த மாதிரி நினைச்சிட்டான். இப்போ என்ன பண்றது, அதுக்கு பிளான் பண்ணி அவன் ஏதோ பிளான் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, போய் திருதராஷ்டிரன், அதாவது இந்த 100 சில்ட்ரன் இருந்தாங்களா துரியோதனனோட பிரதர்ஸ் எல்லாம், அவங்களோட அப்பா திருதராஷ்டிரன், அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் பஞ்ச பாண்டவர்களுக்காக ஒரு பெரிய அரண்மனை ஒன்று ஒரு ஊர்ல கட்டி வச்சிருக்கேன், அந்த ஊர்ல ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போய் அவங்க பூஜை பண்ணாதான் நல்ல கிங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்க. அதனால இப்பவே அவங்கள அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அந்த ஊர்ல அவங்க எங்க பார்த்தாங்குவாங்க? அதான் சொல்றேன்லப்பா, ஒரு பெரிய மாளிகை நான் அவங்களுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய பங்களா அவனை கட்டி வச்சிருக்கேன், அவங்க அங்க போய் ரொம்ப கம்ஃபர்டபுளா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திருதராஷ்டிரனும் சரி, ஜாதகத்துல எழுதியிருக்கா, சாமியை போய் கும்பிடணுமா, சரிப்பா அப்பா அவங்கள அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே போய் துரியோதனனும் போய் பஞ்ச பாண்டவர்களை கூட்டிட்டு திருதராஷ்டிரன்ட்ட நிறுத்துறாங்க. அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணணுமாப்பா, அந்த ஊர்ல உங்களுக்காக பெரிய அரண்மனை எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டாங்க, நீங்க அங்க போங்க, அங்க போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருதராஷ்டிரன் யாரு? பஞ்ச பாண்டவர்களுக்கு அவங்களோட பெரியப்பா, பெரியவங்க. ஸோ அப்போ அவங்க சொல்றத உடனே கேட்கணும், அது ஒரு நல்ல குணம். ஸோ அதனால பஞ்ச பாண்டவர்களும் அப்படியே ஆகட்டும், நீங்க சொல்ற மாதிரியே நாங்க உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த 5 பேரும் உடனே கிளம்புறாங்க. ஸோ கிளம்ப போகும்போது என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா பெரியவங்கள்ட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க இல்லையா, பிளெஸிங்ஸ் வாங்கணும்ல. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆயுஷ்மான் பவ, நல்லா இருங்க, வெற்றியோடு திரும்புங்கள் அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனா அந்த கோர்ட், அதாவது அந்த அரண்மனையில இருந்த ஒரு மந்திரி, ஓகேவா, அந்த மந்திரி மட்டும் வித்துரன் அவர் பேரு, அவரும் ஒரு சித்தப்பா தான் வச்சுக்கோங்களேன் இந்த பாண்டவர்களுக்கு. அவரு மட்டும் வித்தியாசமா ஒரு வாழ்த்து சொல்றாரு. யூஸ்வலா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இவர் மட்டும் டிஃப்ரெண்டா சொல்றாரு, ஒரு பாட்டு மாதிரி பாடுறாரு. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு 5 பஞ்ச பாண்டவர்களும் அவங்களோட அம்மா குந்தி எல்லாரும் கிளம்பி அந்த ஊருக்கு போயிடுறாங்க.
பார்த்தா அவ்வளோ பெரிய அரண்மனை. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் நம்ம பூஜை பண்ணிட்டு போறதுக்காக தங்க போறவங்க, அதுக்கு இவ்வளோ பெரிய பேலஸா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இவங்களும் ஜாலியாக போய் அங்கே தங்கிடுறாங்க. அப்போ அவங்க குந்திக்கு ஒரு டவுட். அவங்க தர்மனை கூப்பிடுறாங்க. யார் தர்மன்? பஞ்ச பாண்டவர்கள்ல பெரிய பையன் அவர் தான். ஸோ அவங்கள கூப்பிடுறாங்க. தர்மரே, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்னன்னா, நம்ம யூஸ்வலா வந்து ஏதாவது சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ ஏதோ ஒன்று கீழே கொட்டுச்சுனாக்கா நிறைய எறும்பெல்லாம் வரும். ஆனா இங்க எதுவுமே எறும்பே வரல. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அது மாதிரி இவ்வளோ உயரமான ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா நிறைய புறாலாம் வரும். ஏன் எந்த புறாவுமே வரல? எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் சந்தேகப்படாதீங்கம்மா, நமக்காக நம்ம தம்பிங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மாளிகை கட்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு தர்மர். ஆனா குந்திக்கு வந்து ஏதோ சந்தேகமா இருக்கு. நம்ம எல்லாம் கிளம்ப போகும்போது, இங்க வர போகும்போது ஆசீர்வாதம் வாங்கணும்ல, அப்ப உங்க விதுரன் சித்தப்பா மட்டும் ஏதோ பாட்டு பாடினார்ல, அது ஞாபகம் இருக்கா? எங்க சொல்லு 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 அப்படின்னு கேக்குறாங்க. தர்மர் உடனே யோசிக்கிறாரு. ஆமாம்மா, அவர் மட்டும் ஏதோ வித்தியாசமா ஒரு பாட்டு மாதிரி சொன்னாரு. என்ன சொன்னாரு? சுவர்களை அறிந்தவன் சுதந்திரம் அறிவான். சுவர்களை அறிந்தவன் சுதந்திரம் அறிவான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த லைன் என்ன சொன்னாரு? அப்புறம் வந்து யானைகள் கூட பயப்படுவதுக்கு எலிகள் பயப்படாது அப்படின்னு சொன்னாங்க. யானையே பயப்படும், ஆனா அதுக்கு எலி பயப்படாதா? என்னது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சுவர்னு என்னமோ சொன்னல தர்மன், ஃபர்ஸ்ட் இந்த சுவரை உட அப்படின்னு சொல்றாங்க குந்தி. உடனே அவர் ஒரு பெரிய கதை எடுத்து பட்டார் அப்படின்னு உடைக்கிறாரு. உடைச்சா அது வந்து செங்கல் மண் அப்படி கட்டவே இல்லை அந்த பில்டிங். அந்த ஃபுல் அரண்மனையுமே அரக்கு, அதாவது வந்து சீக்கிரமா நெருப்பு பத்திக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல்ல கட்டியிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, சீக்கிரமா நெருப்பு பத்திக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா? ஏன் அரக்குல கட்டியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த வரி என்ன சொன்னாங்க? யானைகள் கூட பயப்படும், ஆனால் எலிகள் பயப்படாது. யானை நிறைய நெருப்பை காமிச்சா யானை கூட பயந்து போயிடும். ஆனா அந்த நேரத்துல எலி என்ன பண்ணும்? டக்குன்னு ஒரு வலை, அதாவது பூமி கடியில அது நிறைய ஓட்டை போட்டு வச்சிருக்குள்ள, அதுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கும். அந்த மாதிரி எலி செய்யும். இதை எதுக்கு சொன்னாரு? இந்த அரண்மனையில எங்கேயோ சுரங்கப்பாதை இருக்கு. சுரங்கப்பாதைனா என்ன? அரண்மனையில ரகசியமா சீக்ரெட்டா ஒரு வே இருக்கும், எங்கேயாவது வெளியில ஓடி போறதுக்காக. ஸோ அது மாதிரி ஒரு வே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறாங்க. ஓஹோ, துரியோதனன் வந்து நம்மள இந்த அரக்கு மாளிகை, அதாவது இந்த சீக்கிரமா நெருப்பு பத்திக்கக்கூடிய இந்த பேலஸ்ல தங்க வச்சதுக்கு காரணம் என்ன? நம்மளெல்லாம் நெருப்பு பத்த வச்சு சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதோட விதுரன் இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரண்மனையில எங்கேயோ ஒரு சுரங்கப்பாதையை நமக்காக ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அது எங்கன்னு கண்டுபிடிச்சு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும், இல்லைன்னா நம்மள நெருப்பு வச்சு கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த நேரத்துல எல்லாருமே வெறும் ஆல் த பெஸ்ட், நல்லா இருங்க, வெற்றியோட திரும்புங்க இப்படிதான் சொன்னாங்க. ஆனா விதுரன் மட்டும் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆனா அது இவங்க ஏதாவது சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி விடாம, அது என்ன அப்படின்னு சொல்லி கவனமா கேட்டதுனால, அது ஞாபகம் இருந்ததுனால அவங்களால இப்ப அவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ பஞ்ச பாண்டவர்களும் குந்தி என்ன பண்ணாங்க? அப்புறம் அந்த சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சு போயிட்டாங்க. எப்படி தப்பிச்சு போனாங்க? விதுரன் சொன்னதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்காம, ஏதோ சொல்றாரு வயசானவர் அப்படின்னு சொல்லி கேட்காம லிசன் பண்ணி, அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அதாவது நம்ம காதுல விழுதுல இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் வந்து கோல்டு மாதிரி. ஓகேவா? சும்மா நம்ம நிறைய கச்சன்னு ஏதோ நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் நம்ம காதுக்கு வரும். அதை எப்போதுமே லிசன் பண்ணணும். நமக்கு கண்ணு கூட மூட முடியுது, வாய் மூட முடியுது, எல்லாம் மூட முடியுது. ஆனா ஏன் இந்த காதை மட்டும் மூடுற மாதிரி கடவுள் வைக்கல? எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும்.
நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கேட்கணும். நிறைய கெட்ட விஷயங்கள் நம்ம காதில் விழலாம், அதெல்லாம் நம்ம மூளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் நிறைய உபயோகமாக ஏதாவது விஷயம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம், அதெல்லாம் நம்ம காது வழியாக கேட்டு நம்மளோட மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இதை மாதிரி தான் விதுரன் சொன்ன விஷயத்த ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி விடாமல் இவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் பாண்டவர்களால் அதை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய ஆபத்து, அவங்க உயிரே போகிற ஆபத்துலேருந்து அவங்களால தப்பிக்க முடிஞ்சுது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஸோ கிளாஸில் உட்காந்துட்டு கனவு காண்றது, சும்மா ஏதாவது தேவையில்லாத வீடியோஸ் பார்க்கறது, கண்ணாமண்ணான்னு ஏதோ கண்டதையும் பார்க்கறது, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் உண்மையிலே கடவுள் நம்மளுக்காக கொடுத்துருக்க இந்த செவித்திறன், அதாவது இந்த காதில் கேட்கக்கூடிய திறனை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது என்ன யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னா நல்ல விஷயத்த கேட்கணும். ஓகேவா? இந்த கதை பிடிச்சிருந்ததா? மறுபடியும் அடுத்த கதையில் பார்க்கலாமா? பாய்.